ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரேஷனோட எபிசோடு 13. எபிசோடு 12 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அந்த டிராகன் மானாவை சீல் பண்ணதால தான் இந்த மார்க் வந்திருக்கும்னு நம்மால் கெஸ் பண்ணுறான். சிஸ்டமும் நீங்கள் பஹாமுட்டோட ஹார்ட்டை அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுது. அடுத்தடுத்து சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் டகன்னு பாப்பப் ஆகி அவனுக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்ற லிஸ்ட்டை காட்டுது. இப்போ நம்ம ஆளோட சாதாரண உடம்பு மொத்தமாக மாறி ஒரு டிவைன் பாடி ஆகிடுச்சுன்னு சிஸ்டம் சொல்லுது. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஆளால் இந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதால முக்கால்வாசி பவரை சிஸ்டமே லாக் பண்ணி வச்சிருது. கூடவே அவங்க தாத்தாவோட சீக்ரெட் லைப்ரரியையும் புது டாஸ்க் புக்கும் இப்போ அன்லாக் ஆகுது. சடனாக வந்த வெறித்தனமான அப்டேட்ஸ் அண்ட் பவர்ஸை பார்த்து நம்மளால ஷாக் ஆகுறான். சரி, இதெல்லாம் அப்புறமா பொறுமையாக பார்த்துக்கலாம்னு நினச்சி சிஸ்டமை கிளியர் பண்ண சொல்கிறான். ஆனால் டக்குன்னு ஒரு ஐடியா வரும், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாமல் ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஆக்டிவில் வைக்கிறான். தாத்தா கண்டிப்பாக நமக்கு ஒன்றுக்கு மேலே கிஃப்ட் வச்சிருப்பாருன்னு கெஸ் பண்ணி சிஸ்டம் கிட்ட அந்த ரெண்டாவது கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண சொல்கிறான். சிஸ்டமும் ரெண்டாவது சீக்ரெட் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண அதை பார்த்து நம்மளால செம்ம அலர்ட் ஆகுறான். சீன் இப்போ அப்படியே பிளாட்டினம் மேன்சனுக்கு மாறுது. ஹண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த எல்லா ட்ரெஷரையும் பத்திரமா லாக் பண்ணுறான். இந்த சீக்ரெட் பிளேஸ் இப்போதைக்கு சேஃப் தான் முடிவு பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து சிஸ்டம் கொடுத்த எல்லா அப்டேட்ஸையும் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஆளோட புது ஸ்டேட்டஸ் விண்டோ மரண லெவலில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஆளு டிராகன் ஸ்லேயரோட ரியல் வாரிஸாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கான். டிராகனை கண்ட்ரோல் பண்ணுற பவர், டிவைன் பாடி, எக்ஸ்ட்ரா இன்வென்ட்ரி ஸ்லாட்ஸ், புது டாஸ்க் புக், மாசான ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்னு எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. இது போக இன்கான்டேஷன் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் டிராகன் ஸ்கில்லும் க்ரோத் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம ஆளு நோட் பண்ணுறான். நம்ம ஆளோட ஸ்டேட்டஸில் புதுசாக கேட்டகிரிங்க ஆட் ஆகிருக்கு. நம்ம ஆள் இன்னும் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் இந்த டிராகன் ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கலாம்னு பிளான் போடுறான். டீட்டெயில்ஸை படித்து பார்த்தா டிராகன்ஸை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிற கெத்தான பவரும் உடம்போட ஃபைட்டிங் ஸ்பீடையும் ஈத்தர் பவரையும் பல மடங்கு ஏற்றுற பவரும் நம்ம ஆளுக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ பவர்ஸ் வந்ததும் சிஸ்டமில் இருக்கிற மொட்டையான டீட்டெயில்ஸ் நம்ம ஆளுக்கு திருப்தியாக இல்லை. நாம் இப்போ என்ன ரேஞ்சுக்கு மாறி இருக்கோம்னு யோசிச்சுக்கிட்டே நடக்கிறான். அப்போ தான் நம்ம ஆளோட முக்கால்வாசி பவர்ஸ் லாக்கில் இருக்கிறதும் வாரிசுன்ற முறையில் நம்ம ஆளுக்கு ஒரு சீக்ரெட் லைப்ரரியும் டாஸ்க் புக்கும் கிடைச்சிருக்குன்ற நோட்டீஸை பார்க்குறான். ஆர்வம் தாங்காமல் அந்த ரெண்டாவது கிஃப்ட்டை அப்படியே விட்டுட்டு தாத்தா சம்மந்தப்பட்ட விண்டோவை ஓப்பன் பண்ண சொல்கிறான். ஆனால் சிஸ்டம் இந்த சீக்ரெட் லைப்ரரியை இப்போதைக்கு ஓப்பன் பண்ண முடியாது, கரெக்டான இடத்துக்கு போய் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணணும்னு சொல்லி அந்த லொக்கேஷனை மினி மேப்பில் மார்க் பண்ணுது. இதுக்கு வேற இப்போ ட்ராவல் பண்ணி போகணுமான்னு நம்ம ஆள் கடுப்பானாலும் அந்த இடத்த காட்ட சொல்கிறான். மேப்பில் காட்டுற லொக்கேஷனை பார்த்ததும் நம்ம ஆள் அப்படியே ஷாக் ஆகுறான். ஏன்னா அது வேற எங்கேயும் இல்லை, வால்ஹலா அகாடமியை நோக்கி காட்டுது. இந்த வால்ஹலான்றது சாதாரண ஆளுங்களால் பார்க்கவோ இல்லை நுழையவோ முடியாத இந்த கான்டினென்ட்டோட டாப் மோஸ்ட் சீக்ரெட் இன்ஸ்டிடியூஷன். அங்கே போகிறது இப்போதைக்கு இம்பாசிபிள். அதனால் அங்கே போகணும்னு நம்மளால் பிளான் பண்ணவே இல்லை. ஆனால் தாத்தாவோட கிஃப்ட் அந்த இடத்தோட கனெக்ட் ஆகிருக்கிறதால நம்மால் தன்னோட பிளானை மாற்றிக்கிறான். சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா அந்த ட்ராக்கர் ஃபேமிலி கூடவே ட்ராவல் பண்ணி தான் ஆகணும்னு நம்ம ஆள் ஒரு முடிவுக்கு வரான். டக்குன்னு அந்த பிகினர் டாஸ்க் புக் ஆன் ஆகி டுட்டோரியலையும் அடுத்தடுத்து நம்ம ஆள் வளர கிடைக்க போகிற விரித்தனமான ரிவார்ட்ஸ் லிஸ்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணுது. சிஸ்டம் கொடுக்குற டாஸ்க்கை முடிச்சா ரிவார்ட்ஸ் கிடைக்குன்ற மேட்டரை நம்மளால டக்குன்னு புரிஞ்சுக்கிறான். சரி, இந்த டுட்டோரியல் எப்படி தான் ஒர்க் ஆகாதுன்னு நம்மளால யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள சிஸ்டம் சடன்லி டுட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருது. ஒரு ஸ்ட்ரேஞ்சான பவர் நம்ம ஆள் அப்படியே இழுத்துட்டு போய் ஒரு புது இடத்துல போடுது. இது ஏதோ சாதாரண டெலிபோர்ட் மாதிரி இல்லாமல் அவனை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டே மொத்தமாக மாறுது. கடைசியில் ஒரு கிரிட் அகாடமி கிரவுண்டு மாதிரி ஒரு இடத்துல அவன் தனியாக நிற்கிறான். இதுக்கு முன்னாடி பண்ண டெலிபோர்ட் மேட்டரோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இது டோட்டலாக வேற லெவல் சீன்னு நம்மளால புரிஞ்சுக்கிறான். இந்த டுட்டோரியல் நம்ம ஆளை சும்மா கூட்டிகிட்டு வரல, ஒரு வெறித்தனமான பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்து இறக்கியிருக்கு. நம்ம ஆள் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆளோட கையில் டக்குன்னு ஒரு வெப்பன் அப்பியர் ஆகுது. கூடவே டேஞ்சரும் அங்கே வெறித்தனமாக க்ளோஸ் ஆகுது. ஒரு வழியாக எனிமீஸ் இருக்கிற இடத்த நம்ம ஆள் கண்டுபிடிக்கிறான். ஆனால் இந்த டுட்டோரியல் இவனை ஹோர்ஸ் மான்ஸ்டர்ஸுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். 1 மணி நேரத்துக்குள்ளே 2 வேறு ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி இந்த மான்ஸ்டர்ஸை காலி பண்ணால் பாயிண்ட்ஸும் சிஸ்டம் ஸ்டோரும் ஓப்பன் ஆகும்னு டாஸ்க் வந்து விழுது. எப்படி வச்சு செய்யணும்னு இவனுக்கு கற்றுக் கொடுக்கவே இந்த ஸ்கெட்சுன்னு நம்மளால் புரிஞ்சுக்கிறான். சுற்றி ஓர்ஸ் நிற்கிறத பார்த்து இந்த சிஸ்டம் மட்டும் எனக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா எவ்வளவு மாசாக இருந்திருக்கும்னு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறான். அதுக்குள்ளே அந்த மான்ஸ்டர்ஸ் இவனை அட்டாக் பண்ண பாயுதுங்க. ஆனால் டுட்டோரியல் இவனை சும்மா விடாமல் ஆக்ஷனில் இறக்கி விடுது. சிஸ்டம் கேட்ட மாதிரி இவன் டக்குன்னு 50 ஸ்டெப்ஸ் அண்டு கண்டினியூவஸ் லாஸ் 2 ஸ்கில்லையும் ஒரே நேரத்தில் ஆன் பண்ணி கவுண்டர் அட்டாக் கொடுக்குறான்.
அவன் கையில் இருக்கிற சாதாரண ட்ரைனிங் வெப்பனை இப்போ வெறித்தனமாக ஸ்பீடில் சுற்றுது. இந்த ஸ்பீடை எதிர்பார்க்காத ஓர்ஸ் கூட்டம் நம்ம ஆளோட அட்டாக்கை தாங்க முடியாமல் அப்படியே லாக் ஆகி நிற்கிது. இவன் அவனுங்களை வெட்டி சாய்க்கும் போது இவனோட டிவைன் பாடி பவர் இவனோட ஃபைட்டிங் ஸ்பீடையும் ஈதர் எனர்ஜியையும் மரண லெவலுக்கு பூஸ்ட் பண்ணுதுன்னு சிஸ்டம் காட்டுது. இந்த ஹெவியான வெப்பன் இப்போ நம்ம ஆளுக்கு ஒரு தூசி மாதிரி இருக்கிறதுக்கு இந்த டிவைன் பாடி தான் காரணம்னு நம்ம ஆளு புரிஞ்சுக்கிறான். இந்த பவரை வச்சு இப்போ ஒரு பப்பிள் நைட்டு கூட அசால்ட்டாக தட்டி தூக்கலாம்னு கித்து காட்டுறான். ஃபைட்டு முடிஞ்ச அடுத்த செகண்டே அந்த டுட்டோரியல் இடமும் அப்படியே மெல்ட் ஆகி மறைய ஆரம்பிக்குது. இல்லை அதே வெப்பனோட நம்மளால மறுபடியும் அகாடமி ஹாலுக்குள்ளே வந்து இறங்குறான். அப்போ இது கனவு இல்லை நிஜம்தான்னு கன்ஃபார்ம் ஆகுது. இருந்தாலும் ஒரே செகண்டில் போயிட்டு வந்த அந்த சீன் நம்ம ஆளுக்கு செம்ம ரியலாக இருந்ததால் ஒருவேளை இதெல்லாம் வெறும் இல்யூஷனாக இருக்குமோன்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சிஸ்டம் டக்குன்னு நம்ம ஆளுக்கு டைம் போனஸ் 40 பாயிண்ட்ஸ் கூடவே சிஸ்டம் ஷாப்பையும் ஓப்பன் பண்ணி மேட்டரை செட்டில் பண்ணுது. இனிமேல் டிரெக்டாக இந்த ஷாப்பில் இருந்து ஐட்டத்தை ஷாப்பிங் பண்ணலாம்னு நம்ம ஆளு செம்ம ஹாப்பி ஆகுறான். உள்ளே போய் பார்க்கும்போது வெளியில் தேடினா கூட கிடைக்காத ஏகப்பட்ட ரேர் ஐட்டம்ஸ் அங்கே இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். இருக்கிறத வாங்கி வெளியில் விற்றா செம்மையாக கல்லா கட்டலாம்னு நம்ம ஆளு ஸ்கெட்ச் போடுறான். ஆனால் அந்த விற்கிற விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது எல்லா ஐட்டத்தையும் எடுத்துக்க மாட்டேங்குது. நம்ம ஆள் வச்சிருக்க ட்ரைனிங் வெப்பனை வாங்க மாட்டேங்குது. நம்ம ஆளோட ஸ்பெஷல் வெப்பனுக்கு கேவலமான கம்மி ப்ரைஸை போடுது. மார்க்கெட் ரேட்டை பார்க்காம இந்த சிஸ்டம் தனக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் வச்சு ஆன்சியன்ட் ஐட்டங்களுக்கு ரொம்ப மொக்கையாக ரேட் போடுன்றதை நம்ம ஆள் புரிஞ்சுக்கிறான். வெளியில் விற்றா பல கோடி தேரும். இங்கே போயும் கம்மி பாயிண்ட்ஸுக்காக நல்ல கியர்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு எமர்ஜென்சிக்கு மட்டும் வச்சுக்கலாம்னு சேவ் பண்ணுறான். ஒரு வழியாக இன்னைக்கு நடந்த மொத்த கூத்து முடிய நம்மளால் அப்பாடான ரிலாக்ஸ் ஆகி படுக்க போகிறான். இன்னைக்கு செம ஹண்டிங் மரண தூக்கம் வரும்னு நினைக்கிறான். அடுத்த நாள் சீன் ட்ராக்கர் அகாடமியோட ப்ரொஃபஸர் ரிசர்ச் சென்டருக்கு மாறுது. ரிசர்ச் சென்டரில் நம்ம ஆளு ஒரே நாளில் அந்த மானா ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்ததை பார்த்து ப்ரொஃபஸர் அப்படியே ஷாக் ஆகுறாரு. இதை எப்படிடா தூக்கணுன்னு அவர் நோண்ட நம்ம ஆளு ரூட்டை சொல்லாமல் மழுப்பிட்டு உங்கள் வேலை முடிய எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு வேலை எப்போவோ முடிஞ்சிருச்சு, ஆனால் நீ இதை எப்படி கொண்டு வந்துன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னுன்றாரு. ப்ரொஃபஸரை நம்ம ஆளு உத்து பார்க்கும்போது அவருக்கு தன் மேலே ஏதோ டவுட் இருக்குன்றத நோட் பண்ணிடுறான். ப்ரொஃபஸர் இப்போ இந்த மாதிரி மானா ஸ்டோன்ஸ் எல்லாமே மரண காஸ்ட்லி, அதனால் ஆன்சியன் ரெக்கார்ட்ஸ்லேயே இதோட லிஸ்ட் இருக்கும், இதை வச்சு யாருமே ஈஸியாக ட்ராக் பண்ணலாம்னு சொல்கிறாரு. இதோட ஐடி நம்பரை செக் பண்ணாலே இது எந்த ஏரியாவிலேருந்து வந்துச்சு, இப்போ யார் இதோட ஓனர்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. ஆனால் நம்மால் செம கூலாக இருக்கான். ஏன்னா இந்த ஸ்டோனை வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டைம் இவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். அதனால் இது இன்னும் ரெக்கார்ட்ஸ்லேயே ஏற வாய்ப்பே இல்லைன்னு நம்ம ஆளுக்கு தெரியும். ப்ரொஃபஸர் இவ்வளவு கேள்வி கேட்குறத பார்த்து நம்ம ஆளு கோவப்படாமல் அவரோட அந்த மைண்ட் செட்டை பார்த்து பாராட்டுறான். இந்த பஞ்சாயத்து ஒரு வழியாக முடிய ப்ரொஃபஸர் சடனாக உன்கிட்ட இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ இன்னும் பெரிய லெவலுக்கு வர வேண்டியவன்டான்னு நம்ம ஆளை பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் சீன் இப்போ பாப்பன்ஸ் பிரீத் ஷாப்புக்கு மாறுது. நம்ம ஆளோட பிளான் படி அடுத்த கட்ட வேலை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மெக்கானிக் வெறித்தனமாக மேஜிக் ப்ராசஸ் மூலமாக நம்ம ஆளுக்கிட்ட அந்த மேஜிக் பிரேஸ் ரெடி பண்ணுறாரு. மிஷின்ஸ் எல்லாமே அந்த மேஜிக்கு ரியாக்ட் ஆகி பயங்கரமாக எரியுது. நம்ம ஆளு கண் முன்னாடியே அந்த மேஜிக் பிரேசர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆகுது. மேஜிக் பிரேசர் பக்காவாக அவுட்புட்டோட ரெடியானதை பார்த்து மெக்கானிக்கு செம்ம ஹாப்பி, ப்ரொஃபஸரும் செம்ம ஹாப்பி ஆகுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ எனக்கு கிளாஸ் இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். என் லைஃப்லேயே இப்படி ஒரு மேஜிக் பிரேசர் செய்ய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பின்னு பிளாக் ஸ்மித் தேங்க்ஸ் சொல்கிறான். அப்போ நம்மால் பாஸ் நம்ம டீலில் இன்னும் ஒரு கண்டிஷன் பாக்கி இருக்குன்னு சொல்லி அவனோட ரியலான பிளானை சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.